Hi everyone. இன்னைக்கு plus 2 physics second unit current electricity ல ohms law discuss பண்ண போறோம். So last video வந்து microscopic effects of current படிச்சிருக்கோம். So அதுதான் நம்ம வந்து microscopic model of ohms law னு பார்த்திருக்கோம். So இந்த ohms law நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா macroscopic model of ohms law னு சொல்வாங்க. So அப்போ first நம்ம என்ன பண்றோம், we can take one conductor or wire. So L is the length of the wire, A is the area of the wire, I is the current flowing through the wire when the battery is connected. So V is the potential difference. So அப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே so potential difference வயருக்கு அப்ளை பண்ண உடனே நமக்கு அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். So அப்ப நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரோம். So E க்கும் V க்கும் உள்ள ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So electric field is equal to V by dx அப்படிங்கற ஒரு ஃபார்முலா பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல. So அத தான் இங்க எழுதிருக்கோம். So E is equal to V by L. dxங்கிறது அங்க டிஸ்டன்ஸ். இங்க டிஸ்டன்ஸ் வந்து L ங்கிறதுனால E is equal to V by L. சப்போஸ் இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வேணும் அப்படினா E into L. So அதுல E is equal to V by L அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நமக்கு கரண்ட் டென்சிட்டி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். So இது வந்து J is equal to sigma Eங்கிற கரண்ட் டென்சிட்டிக்கான வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். So அது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். So இதை வந்து என்ன பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதாவது E க்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா J is equal to sigma V by L. So இத தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு கரண்ட் டென்சிட்டிக்கான டெஃபினிஷன்ஸ் தெரியும். So J is equal to I by A. இத fourth equation எடுத்துக்கிறோம். So ரெண்டுமே கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கறதால ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்றோம். So அப்ப 4 is equal to 3. So fourth equation என்ன? சேஞ்ச் பண்ணி கூட எழுதலாம். இல்லனா இங்க வந்து என்ன எழுதலாம்? 3 is equal to 4 ன்னு கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். Third equation equal to fourth equation. So third equation என்ன? Sigma V by L is equal to fourth equation I by A. இதுல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? V கால்குலேட் பண்ண போறோம். So அப்ப V is equal to மத்த குவாண்டிட்டில அந்த சைடு கொண்டு வரோம். அப்ப V is equal to I into L by sigma A. இதுல L by sigma A ங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். So அப்போ அத ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா கொடுக்கிறோம். So இந்த கான்ஸ்டன்ட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். So அப்ப R is equal to L by sigma A அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ கொடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலா R போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது? V is equal to IR. This is the macroscopic model of Ohm's law. இந்த இதை நீங்க 10th லயே படிச்சிருப்பீங்க. So Ohm's law definition படிச்சிருப்பீங்க. At constant temperature the electric current The steady of electric current flow through the conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. அப்படிங்கிற டெஃபினிஷனை 10th லயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சோ அதுதான் நமக்கு Ohm's law. V is equal to IR. இதை நம்ம என்னன்னு சொன்னா macroscopic model of Ohm's law னு சொல்றோம். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா கொண்டு வந்தோம் அப்படினா R is equal to V by I. சோ அப்ப இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா so the resistance is the ratio of the potential difference across the given conductor to the current passing through the conductor. அப்படினா நாம ரெசிஸ்டன்ஸ்க்கு டெஃபினிஷன் ரைட் பண்ணலாம். The ratio between the potential difference and current. ஓகேங்களா? சோ அப்போ இந்த fifth equationல இருந்து நாம இன்னொரு ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்றோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது length of the wireக்கு directly proportional இருக்கும். அதே மாதிரி ஏரியாக்கு பார்த்தோம்னா it is inversely proportional to the area. So அப்ப length increase ஆனா resistance increase ஆகும். ஆனா area increase ஆனுச்சு அப்படினா resistance என்ன ஆகும்னா decrease ஆகும். The SI unit of resistance is ohm. So next என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நம்ம graph plot பண்ண போறோம். So x axisல voltageயும் y axisல currentம் எடுத்துட்டு நாம graph draw பண்ணோம் அப்படினா we get the straight line. So straight line கிடைச்சது அப்படினா அங்க என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு அர்த்தம். So அத வந்து அப்போ மெட்டீரியல் so நம்ம எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நாம V க்கும் I க்கும் டயகிராம் plot பண்ணும்போது straight line கிடைச்சது அப்படினா so அந்த மெட்டீரியல் ஓம்ஸ் லாக்கு ஒபே பண்ணோம். அந்த பிஹேவியர் இருக்கக்கூடிய மெட்டீரியலை நாம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓமிக் அப்படினு சொல்லுவோம். ஓமிக் மெட்டீரியல்.
சப்போஸ் நமக்கு ட்ரா பண்ணக்கூடிய கிராஃப் வந்து நான் லீனியரா இருந்து காம்ப்ளெக்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த மெட்டீரியல் ஓம்ஸ் லாக்கு ஒபே பண்ணாது, நாட் ஒபே த ஓம்ஸ் லா. ஸோ அப்போ அந்த மெட்டீரியல் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கே ஆர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஓம்ஸ் லாவை பேசிக்காக வச்சு மெட்டீரியல் ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன்று ஓமிக் மெட்டீரியல், இன்னொன்று நான் ஓமிக் மெட்டீரியல். ஸோ ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னா வீக்கும் ஐக்கும் கிராஃப் பிளாட் பண்ணும்போது we can get the straight line அப்படின்னா நமக்கு தட் மெட்டீரியல்ஸ் ஓமிக். ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காம நான் லீனியர் காம்ப்ளெக்ஸாக கிடைச்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் நான் ஓமிக். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ கிராஃப்ல ஸ்லோப் எடுத்திருக்கோம். அந்த ஸ்லோப்போட வேல்யூ தான் நமக்கு என்னன்னா 1/r. அப்போ எனக்கு r வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், 1 ஸ்லோப்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டியை ரோங்கிற லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கண்டக்டிவிட்டியிலிருந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆருக்கு ஃபார்முலா பார்த்தோம், R is equal to L divided by sigma A. இதில் Lங்கிறது length of the conductor, Aங்கிறது area of the conductor, சிக்மாங்கிறது conductivity of the material. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைப் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோட டைப் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட டைமென்ஷனை வந்து இது டிபெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் த டைமென்ஷனல். ஸோ அப்போ நமக்கு யூனிட் எழுதணும் அப்படின்னா சிக்மாவோட யூனிட் ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ் மோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மோ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு 1/sigma. தட் மீன்ஸ் the resistivity is equal to the reciprocal of its conductivity. conductivity உடைய reciprocal தான் நம்ம என்ன சொல்றோம்னா resistivity ன்னு சொல்றோம். சோ அப்ப அதோட யூனிட் பாத்தீங்கன்னா இதோட reciprocal அப்படினா ஓம் மீட்டர். இந்த -1 கேன்சல் ஆயிடும். அதனால யூனிட் ஆஃப் resistivity is ஓம் மீட்டர். சோ இப்போ நம்ம ரோவோட இதை வந்து ஆர்ல கூட வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ ஆருக்கு ஃபார்முலா தெரியும், R is equal to L/sigma A. அப்போ அங்கே இருக்கிற 1/sigma நம்ம என்னன்னு எழுதிடுறோம், ரோன்னு எழுதிடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது L/A. அப்போ ரோ மட்டும் எனக்கு வேணும் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. ஸோ அப்போ நமக்கு ரெசிஸ்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா and inversely proportional to the length. ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், லென்த்துக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை 1 மீட்டராகவும் ஏரியாவை 1 மீட்டர் ஸ்கொயர்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு R. ஸோ அப்போ நம்ம டெஃபினேஷன் ரைட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்டு ஆஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு டு கரண்ட். ஸோ நம்ம ஒரு கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். So resistance offered to current to flow by a conductor of unit length having unit area of cross section. Unit length, unit area cross section இருக்கும்போது நம்ம கரண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டியை பேசிக்காக வச்சு நமக்கு மெட்டீரியலை 3ஆ கிளாசிஃபை பண்ணுறாங்க. So one is conductor, another one is insulator, another one is semiconductor. So one is conductor, another one is insulator, another one is semiconductor. ஸோ ரோவோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இங்கே கண்டக்டர் அப்படிங்கும்போது ரோ வந்து லோ வேல்யூவாக இருக்கும், இன்சுலேட்டர் அப்படிங்கும்போது ரோ வந்து ஹை வேல்யூ. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டக்டரை விட அதிகமாக இருக்கும், இன்சுலேட்டரை விட குறைவாக இருக்கும்.